பிரைஸ் தி லார்ட். எம்மாவூருக்கு போன சீஷர்கள் சம்பந்தமாக சில காரியங்கள் பேசலான்னு விரும்புகிறேன். எருசலேமில் ஒரே பரபரப்பு. எருசலேமில் மட்டுமில்லை, யூதேயா, சமாரியா, இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்தாரோ அங்கெல்லாம் ஒரே பரபரப்பு. ரீசன் என்னென்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டார் என்கிற இந்த செய்தி தீயாய் பரவி கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 2 சீஷர்களும் எம்மாவூருக்கு போகிறார்கள். எம்மாவூர் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். எம்மாவூரில் போய் அழகாய் டூரிஸ்ட் அந்த ஹாலிடேயை நீங்கள் வடிவாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரக்கூடிய அநேக இடங்கள் எம்மாவூரில் இருக்கிறது. இன்றைக்கு இலங்கையில் கூட சில இடங்கள் அப்படி இருக்கிறது. இந்த 2 சீஷர்களும் அப்படிப்பட்ட ஒரு நகரத்துக்குத்தான் போகிறார். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் 2 பேரும் எருசலேமில் இருக்க வேண்டும், சீஷர்களோடு இருக்க வேண்டும், அவர்களோடு தான் தங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் தேவை என்கிறதற்காக, தங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று தேவை என்பதற்காக அவர்கள் எம்மாவூருக்கு போகிறார்கள். ஸோ இதிலிருந்து எங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும் அதுக்கு பிறகு என்ன நடந்தது. இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட பயணிக்கிறார். ராத்திரியில் அப்பம் பிற்கிறார்கள், கண்கள் திறக்கப்படுகிறது. மறுபடியும் அவர்கள் சீஷர்களிடத்தில் எருசலேமுக்கு ஓடி வருகிறார்கள். ஸோ இதில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், சில நேரம் எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய போராட்டங்களை சில நேரம் நாங்களாக டீல் பண்ணுறதுக்கு, நாங்களாக சமாளிக்கிறதுக்கு அநேக சந்தர்ப்பங்களில் முடிவெடுக்கிறோம். அந்த முடிவெடுத்தது மாத்திரமல்ல, அதை எங்களுடைய பிரயோகத்தில் போட்டு நாங்கள் எங்களுடைய சித்தத்தின்படி, எங்களுடைய விருப்பத்தின்படி இதை செய்து அதிலே ஒரு வெற்றியை பெறுகிறதுக்கு பல முறைகளில் முயற்சிக்கிறோம். பட் எங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நாங்கள் எங்கே இருக்க வேண்டும், எங்களுடைய போராட்டம் எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் எப்படியெல்லாம் போராட வேண்டும். நாங்கள் உபத்திரவத்துக்குள்ளே போகும்போது கூட அதுவும் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நாங்கள் போராட்டத்துக்குள்ளே போகும்போது கூட அதுவும் தேவனுடைய திட்டமாக இருக்கும். ஸோ சில நேரத்தில் சில போராட்டங்கள், சில உபத்திரவங்களை அனுமதிக்கிறதே தேவனாக இருக்கிறார். அந்த உபத்திரவங்கள், போராட்டங்களுக்குள்ளாக போக வேண்டும் என்கிறதும் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, போராட்டங்கள், உபத்திரவங்களை கண்டு நாங்கள் இடங்களை மாற்றிக்கொள்ளாமல், அல்லது நாங்கள் இருக்கிற சூழல்களை மாற்றிக்கொள்ளாமல் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நேற்றைய நாளில் ஆண்டவர் இதைத்தான் இதயத்தில் பேசினார். சில நேரம் எங்களுடைய முயற்சியில், எங்களுடைய பிரயாசத்தில் நாங்கள் அன்றைக்கு போன எம்மாவூர் சீஷர்களைப் போல நாங்களும் சில சொல்யூஷனை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பட் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. நாங்கள் எருசலேமில் இருக்கிறது தான் தேவனுடைய திட்டம் உண்டா. என்ன போராட்டம் வந்தாலும், என்ன உபத்திரவம் வந்தாலும் நாங்கள் எருசலேமில் தான் இருக்கோம். ஊழியத்தில் சில நேரம் போராட்டம் வரும்போது, சில நேரம் இருக்கிற இடங்களை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம். பட் அந்த போராட்டம் தான் தேவனுடைய திட்டமாக இருந்தால் நாங்கள் அந்த போராட்டம் உள்ள இடத்துல தான் நிற்க வேண்டும். ஸோ எம்மாவூருக்கு போன சீஷர்கள் அன்றைக்கு